கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு கிறிஸ்துவ விசுவாசிகிட்ட போயிட்டு விசுவாசம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உடனே மனப்படமா ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா? எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. இந்த வசனத்தை எல்லாரும் மனசில் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ விசுவாசம்னா இதுதான் சொல்லி நிறைய நேரம் நினச்சிருப்போம். கரெக்டு தாங்க. விசுவாசங்கிறது என்னென்னா, நம்ம பார்க்கல இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார், இல்லை நமக்காக சிலுவையில் அறைந்தார், நமக்காக மறுபடியும் உயிர் தெழுந்தாருங்கிறத நம்ம பார்க்கல. ஆனாலும் தேவன் நம்ம இருதயத்தில் அந்த விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த விசுவாசத்தை தொடக்குறதும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்ல. ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் விசுவாசிக்காது நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்னா, கடவுள் நமக்கு அந்த விசுவாசத்தை இறுதியில் கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விசுவாசிக்கிறோம். நீங்கள் பிசாசு இடத்துல போயிட்டு, பிசாசுக்கிட்ட போயிட்டு நீயும் விசுவாசிக்கிறியா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், மீண்டும் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டால் அதுவும் சொல்லும், ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பயந்து நடக்கும். அப்படி தான் வசனம் சொல்லுது. நீங்கள் யாக்கோபு 2:19 வாசிங்கன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுக்களும் விசுவாசித்து நடுங்குகின்றனே. ஸோ பிசாசுக்களும் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு தெரியுது, அவரோட நாமத்தை கேட்டால் பயந்து நடங்குது. பட் நமக்கும் பிசாசுக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளையும் பிசாசையும் பிரித்து காமிக்கிறது. ஸோ அந்த விசுவாசங்கிறது என்னன்னா, நம்ம நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்புகிறோம். ஆனாலும் அவர் சொல்கிறபடி கேட்டு நம்ம கிரிகைகள் நடப்பிக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நான் வசனம் வாசிக்கிறேனே. நீங்கள் யாக்கோபு 2:14 வாசிங்கன்னா, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம், அந்த விசுவாசத்துக்கு தகுந்த கிரியைகள் இருக்கா? அழகாக ஆபிரகாமோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் தானே. அவர்கிட்ட போய் கடவுள் சொல்கிறாரு, நீ உன்னோட தேசத்தையும் உன் தகப்பனையும் உன் உற்றார் உறவினரையும் விட்டு நீ நான் கூப்பிட்ற தேசத்துக்கு வான்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணுறாருங்க. எப்படிங்க? உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வேலை வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய மாளிகை கட்டி வச்சுருக்கிறேன், நீ தமிழ்நாட்டை விட்டுட்டு காஷ்மீர் வான்னு சொன்னால் நம்ம போவோமாங்க? அவர் யாருப்பா, முதல்ல யார் என்னன்னு தெரியல, திடீர்னு சொல்கிறாரு, அவரை சொன்னதை நான் நம்பி போக முடியுமான்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுக்கொள்ளும். ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லவே இல்லைங்க. கடவுள் சொன்னதை அப்படியே உபே பண்ணுறார். ஸோ அந்த விசுவாசம் தாங்க, கடவுள் சொன்னால் நான் அப்படியே செய்வோம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்காங்க, அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. அதனால தான் நிறைய பேர் கிறிஸ்துவத்திட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்கிறோமா, அவருடைய வாழ்க்கையை நம்ம பிரதிபலிக்கிறோமா? அப்படி பிரதிபலிக்கிறதே இல்லை. அவரை வெறும் நம்ம பேரளவில் நம்ம கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இங்கே வசனம் அழகாக சொல்லுது. நீங்கள் யாக்கோபு 2:15 பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதினம் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்திலே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இல்லை, ஒரு சகோதரனுக்கு ஒரு உடுக்க ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வெறும் நான் உனக்கு ப்ரே பண்ணுறேன், நீ போய் சந்தோஷமாக இரு, நீ போய் இளைப்பாருன்னு சொன்னால் அது வேஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட கேட்டுட்டு, அப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு கடவுளுடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அதாவது கிரியை பண்ணணும். அப்போ தான் அந்த விசுவாசம் நமக்கு உயிருள்ளதாக இருக்குது. இல்லைன்னா அந்த விசுவாசம் செத்துதுன்னு சொல்லி யாக்கோபு 2 போட்டுரும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம விசுவாசம் உயிருள்ளதாக இருக்குதா செத்ததாக இருக்கா? நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பெயரளவில் சொல்கிறோமா, இல்லை அவரை நம்ம பின்பற்றுகிறவா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோமா? அப்படி இல்லைன்னா நம்ம பேரளவில் விசுவாசம் வைத்திருக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகர்னு சொல்லிட்டு நம்ம பேரளவில் அவரை நம்ம கடவுளாக கும்பிடுறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராயே சுற்றி திருந்தாராம். இல்லை, எல்லா இடத்துக்கும் நன்மை செய்தாருங்க. எப்படின்னா அந்த விசுவாசம் தான். பிதா என் மூலியமாக இந்த நல்லதை செய்வாருங்கிற அந்த விசுவாசம் இருந்தனால அவர் போகிற இடத்துலலாம் நன்மை செய்தார். ஒவ்வொரு இடத்துலையும் பிதாவிடத்துல கேட்டுட்டு, கடவுளே நான் இதை பண்ணட்டுமா, கடவுளே நான் இதை பண்ணட்டுமான்னு கேட்டு அந்த கிரியை செய்யறதுனால தான் என்ன பண்ணுறது, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம்.
வெறும் பேரளவில் நான் கிறிஸ்தவன்னு சொல்லாமல், கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவரை நம்மை பின்பற்றி அவரை போல நம்ம ஒவ்வொரு நாளும் மாறும்போது, அவருடைய கிரிகள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஒரு கூட்ட மக்கள் நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் நோக்கம். அதனால் இன்னைக்கு நம்ம வெறும் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் அந்த விசுவாசத்தை நம்ம ஆக்ஷனில் காமிச்சு, கிரிகளை காமிச்சு ஒரு கூட்ட மக்களை இயேசு கிறிஸ்துவோட நம்ம கூட்டி விடும். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.